அனைவருக்கும் வணக்கம். இன்று விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். தென் தமிழகத்தின் பஞ்சபூத தலங்களில் இக்கோவில் ஆகாயத் தலமாக போற்றப்படுகிறது. சிவபக்தனாக வீரபாகு பாண்டிய மன்னனுக்கும் விக்கிரம சோழனுக்கும் நீண்ட காலமாக பகை இருந்து வந்தது. விக்கிரம சோழன் பாண்டிய மன்னன் மீது பலமுறை போர் தொடுத்தும் அவனை வெல்ல முடியவில்லை. இதனால் அவனை வஞ்சகத்தால் கொல்ல முடிவு செய்தான். அதன்படி அவனுடன் நட்பு கொள்வதாக கூறி நச்சு கலந்த ஆடையை தன்னுடைய சேவகனிடம் பரிசாக அனுப்பி வைத்தான். அந்த ஆடையை அணிந்தவர் எரிந்து சாம்பலாகி விடுவார். இறைவன் அருளால் சோழ மன்னனால் தனக்கு ஏற்பட இருந்த சதி திட்டத்தை பாண்டிய மன்னன் அறிந்து கொண்டான். தனக்கு பரிசாக அனுப்பி வைத்த நச்சு ஆடையை அதை கொண்டு வந்த சேவகனுக்கே அணிவித்தான். சிறிது நேரத்தில் அந்த சேவகன் எரிந்து சாம்பலானான். நச்சு ஆடையை அணிய விடியாமல் காப்பாற்றிய சிவபெருமானுக்கு பாண்டிய மன்னன் கோவில் எழுப்பினான். மேலும் இத்தல இறைவனுக்கு நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி என்றும் பெயர் சூட்டினான். அதே சமயம் சிவபெருமானின் கோபத்தால் விக்கிரம சோழனின் கண் பார்வை பறிபோனது. பிறகு தன் தவறை உணர்ந்த விக்கிரம சோழன் பாண்டிய மன்னனிடம் மன்னிப்பு கேட்டான். மேலும் தனக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்க வேண்டி தேவதானம் வந்து இத்தல இறைவனை வழிபட்டான். அதன் காரணமாக விக்கிரம சோழனுக்கு ஒரு கண் பார்வை மட்டும் கிடைத்தது. இதையடுத்து மற்றொரு கண்ணுக்கும் பார்வை கிடைக்க வேண்டும் என்று வேண்டினான். அப்போது சிவபெருமான் மற்றொரு கண்ணுக்கும் பார்வை வேண்டும் என்றால் இவ்வூரின் அருகிலேயே இன்னும் ஒரு கோவிலை எழுப்பு என்று அசிரீரியாக ஒலித்தார். அதன்படி அருகில் இருக்கும் சேத்தூர் என்ற இடத்தில் விக்கிரம சோழன் கோவில் கட்டினான். இதையடுத்து அவனுக்கு மற்றொரு கண் பார்வையும் கிடைத்தது. அகத்திய முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க உலக மக்களின் நன்மைக்காக பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி ஊசி முனையில் நின்று தவம் இயற்றினார். இதனால் இங்குள்ள அம்பாள் தவமிருந்த நாயகி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். கருவறையில் லிங்க வடிவமாக நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி அருள்பாலிக்கிறார். கோவில் வெளிச்சுற்று பிரகாரத்தில் திருக்கொழுந்தீஸ்வரர், கண் கொடுத்த சிவன், கண் எடுத்த சிவன் ஆகிய 3 சிவன் சன்னதிகள் உள்ளன. கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இந்த 3 சன்னதிகளையும் வழிபட்டு வந்தால் விரைவில் கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் சரியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் தம்பதியர் இக்கோவிலில் உள்ள நாகலிங்க மரத்தின் பூக்களை பறித்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். பின்பு அந்த பூக்களை பிரசாதமாக பெற்று உண்டால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக நம்பப்படுகிறது. ஓம் நம சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன்.